ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய டாப் 5 ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து. இப்போ ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் லைட் RGB. இந்த ஆப் தான். இந்த ஆப்பை வச்சு நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்து கார்னரில், அதாவது ஃபோனோட கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் RGB லைட்டிங் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். நம்ம செட் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ கஸ்டமைஸ் பண்ணோன்னே நேம் கேட்கும். நீங்கள் நேம் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான செட்டிங்ஸும் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ஹார்ட் மாதிரி வேணுமா, அதாவது உங்கள் கார்னரில், உங்கள் டிஸ்பிளேயோட கார்னரில் வந்து ஹார்ட் மாதிரி வேணுமா, ஸ்கொயர் மாதிரி வேணுமா, உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எமோஜிஸ் கூட இருக்குது. எமோஜிஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எமோஜிக்கு வச்சு காட்டுறேன். எமோஜி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஆப்பு. நீங்கள் வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன வால்பேப்பர் வச்சுருக்கீங்களோ அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பிளாக் கலரில் வந்து பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இங்கே பாருங்கள், இது ஒயிட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பிளாக் கலர் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே தெரியும். இதில் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது. இதில் ஸ்லைடர் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லைடர் மூவ் பண்ணிங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீடு RGB உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக. இது வந்து நீங்கள் பஞ்சுவல் டிஸ்பிளே, வாட்டர் டாப் நாச்சு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு மொபைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ என்னோடது வந்து வாட்டர் டாப் நாச்சுங்கிறனால வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். கலரும் வந்து நீங்கள் அதிகமாக எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக இந்த கலர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒவ்வொரு வகையான எஃபெக்ட்ஸ் இருக்குது. 4 விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்று இது பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து இப்போ ரீநேம் கொடுக்குறேன். இந்த ரீநேம் கொடுத்து மறுபடியும் பாருங்கள், ஆட் வருது. பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் மொபைலில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நீங்கள் காட்டலாம், அங்கே வர என் மொபைல் RGB இருக்குன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த ஆப்பை பார்க்கலாம். இந்த ஆப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ப்ரௌசர். இந்த ஆப்பில் நமக்கு என்ன யூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆப்பில் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து டிக்டாக்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிக்டாக் பேன் ஆனதுனால நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஃபேஸ்புக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மூவி டவுன்லோட் பண்ணணுமா, பாட்டு டவுன்லோட் பண்ணணுமா, கேம் விளாடணுமா, எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏகப்பட்ட வெப்சைட் ஒரே இதில் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஹார்ட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற வெப்சைட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ணுற பாருங்க. இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தேட வேணாம். நீங்கள் வந்து உள்ளே போனவொடனே உங்களுக்கு முன்னாடி இருக்கும், நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அடுத்து வரும் பாருங்கள், கேம்ஸுங்க வருங்க, செட்டிங்ஸ் இதுக்கான இது இங்கே வருங்க. கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கேமை வந்து நீங்கள் விளாடவும் முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு பாஸ்வேர்டு, இந்த ப்ரௌசரை நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ரௌசரை வந்து யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அடுத்த ஆப்பை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி. அந்த ஆப்பு. இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, சும்மா வந்து இது ஃபன்னுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பரை வந்து நீங்கள் போடணும். அதாவது வந்து ஒரு நம்பர் இப்போ 55 நீங்கள் போடுறீங்கன்னா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் இதே மாதிரி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி 55 போட்டு நெட் ஆன் பண்ணணும். மெயினாக வந்து நெட் ஆன் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கனெக்டிங் அப்படின்னு காட்டும் மேலே. அப்போ வந்து நீங்கள் அவங்க கூட பேசிக்கலாம். மெயினாக வந்து இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டேட்டா யூஸ் ஆகும். டேட்டா இருக்கணும். அது வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பேசிக்கலாம். இப்போ பாருங்கள், நானும் என் தம்பியும் நான் பேசுவோம். இப்போ பாருங்கள், கனெக்ட் பண்ணுறேன். இப்போ 2 மொபைல் எடுத்துகிட்டேன். பாருங்கள், இதில் 77 போட்டிருக்கேன், இதில் 77 போட்டிருக்கேன். இது 2 இப்போ கிளிக் பண்ணோம்னா சூப்பரான ஆப் இது. பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வந்து ஆப் வந்து நீங்கள் எவ்வளோ தூரமாக பேசிக்கலாம். நான் ப்ளே சொன்ன மாதிரி
வந்து கிளிக் பண்ணுறேன். சவுண்டு கேட்குது பாருங்க. இப்போ வந்து நானே என் தம்பி பேசுகிறத பாருங்கள். ஹலோ கேட்குதா? கேட்குது. தெளிவாக கேட்குதா? ஓகே. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற ஆப்னு பார்த்தீங்கன்னா ஃபன் கேம் பாக்ஸ். இந்த ஆப்போட நேமு. இந்த ஆப்பை வச்சு நம்ம என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 3000க்கும் மேற்பட்ட கேம் இருக்குது. நீங்கள் வந்து விளாண்டுக்க முடியும் உங்கள் மொபைலில். பாருங்கள், 3D மட்டும் இல்லைங்க, 2D கேமும் இருக்குது, 3D கேமும் இருக்குது. நீங்கள் சூப்பராகவே விளாண்டுக்கலாம். பாருங்கள், கேட்டகரிஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எத்தனை கேம் ப்ளே பண்ணுறீங்களோ அது வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து லிஸ்ட் ஆகும். பாருங்கள், இப்போ நான் ஒரு கேம் விளாண்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கேமை கிளிக் பண்ணோன்னே கொஞ்சம் டவுன்லோட் ஆகும், அதாவது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். அங்கே ப்ளே பண்ணுறேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நான் விளாட்ற கேம் பார்த்திங்கன்னா 3D கேம் தான். இந்த ஆப்போட எம்பியும் கம்மி தான் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப் என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர். இந்த ஆப் தான். இந்த ஆப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸில் இருக்க பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே இதில் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும், பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து செட் பண்ணவும் முடியும். இதில் வந்து தம்ப்நெயிலுக்கும் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளே போட்டோடனே வந்து ஆட்டோவில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அதே கட் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஓரத்தில் இருக்கிற கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அப்போ ஆட்டோவில் வச்சோடனே உங்களுக்கு கட் ஆயிரும். இதுலேயே வந்து நீங்கள் மேனுவல் மோடும் இருக்குது, அதாவது நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் மாதிரி ஹார்ட் ஷேப்பில் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கட் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸ்டார் மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஆப்பு. இதுலேயே வந்து நம்ம பேக்ரவுண்டும் செட் பண்ணிக்க முடியும். இப்போ பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ பேக்ரவுண்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. அன்டூ பண்ணிக்கலாம் மேலே. இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து உங்களை கேலரிக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது நீங்கள் வைக்கணுன்னா பேக்ரவுண்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் வச்சு காட்டுறேன். அப்படியே நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஃபோட்டோவுக்கு வந்து இருந்த பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர் பேக்ரவுண்டு. இப்போ பாருங்கள் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இது ஹார்ட் மாதிரி கொடுத்த பேக்ரவுண்டு. நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது, இதுலேயே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்கள் கேலரி இருக்கிற நீங்கள் பேக்ரவுண்டை கூட நீங்கள் எடுத்து வந்து இப்போ ஏதாவது நெட்டில் டவுன்லோட் பண்ணுறீங்களா ஒரு ஃபோட்டோவை, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்டை கூட நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு சிங்கிள் கலராக ஒரு பேக்ரவுண்டு வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், சிங்கிள் கலராக வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப சூப்பரான ஆப்பு. இதை வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா கேலரிக்கு சேவ் ஆயிரும். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த 5 ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஸை பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல்லைக்கான ஆள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.